ஹலோ காய்ஸ், டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக்கு பீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சில்லி பொடி, மசாலா பொடி, பெப்பர் பவுடர், சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு வீட் ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் ஆம்லேட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாரா பாப்பாவுக்கும் மார்னிங் இது தான் கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு. நான் இது கூடவே ஒரு கப் சுண்டல் அண்டு ஒரு கிளாஸ் பட்டர் மில்க்கும் எடுத்துக்கிட்டேன் மார்னிங்க்கு. நைட்டு ஃபேமிலி எல்லோரும் ஊருக்கு போக வேண்டியிருந்ததுனால பேக்கிங்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பிளான்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியை சேஞ்ச் பண்ணிவிட்டு மற்ற செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி வச்சேன். நான் வச்சுருக்க பிளான்ட்ஸ் எல்லாமே 2 நாள் 3 நாள் தண்ணி ஊற்றலனா கூட எதுவும் ஆகாது. அந்த மாதிரியான பிளான்ட்ஸ் தான் நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அடிக்கடி நான் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ செடிக்கு தண்ணி ஊற்ற முடியாமல் போகலாம். அதனால் இந்த மாதிரி பிளான்ட்ஸை நான் மேக்ஸிமம் விரும்புவேன். சாரப்பாப்பா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து ஆஸ் யூஷுவல் படம் வரைஞ்சி பாகத்தை குறின்ற மாதிரி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்ததுன்ற ஒரு இன்சிடெண்ட்டை படம் வரைஞ்சி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவளுக்கு ஒரு பனானா கொடுத்தேன். பாப்பாவோட யூஷுவல் மியூசிக் கிளாஸு மண்டே அண்ட் வெட்னஸ்டே தான் இருக்கும். பட் நாங்கள் வெட்னஸ்டே அவைலபிளாக இருக்க மாட்டோன்றதுனால முன்னாடியே எடுத்துக்கிட்டோம் அந்த கிளாஸை. நைட்டு டின்னர் வந்து நாங்கள் ரோட்டு கடையில் சிம்பிளாக சாப்பிட்டுட்டோம். நாங்கள் எப்போவும் ரெடியாகி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆன் டைம் போய் நின்றுட்டோம். பட் பஸ்ஸு வந்தது என்னமோ 1/2 அன் ஹவர் லேட்டாக தான் வந்தது. பட் பெங்களூரோட டிராஃபிக் அப்படி யூஷுவலாக பெங்களூர்லேருந்து வர பஸ்ஸு எப்போவுமே டிலேவாக தான் வரும். நைட்டு 10:30 ஆனதுனால நான் ஏறினதுமே என்னோடய பர்த்தில் போய் படுத்துட்டேன். பட் பாப்பா தான் நான் வரமாட்டேன், விளையாடுவேன், அப்பா கூட பேசிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் வந்தா. சரி நீ வந்தா வா, வரலன்னா போ, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி நான் தூங்க போயிட்டேன். நைட்டு 2 மணிக்கு பஸ்ஸு வாஷ்ரூம்க்காக ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. நாங்களும் வாஷ்ரூம்லாம் போயிட்டு 2 மணின்னு கூட பார்க்காம அப்போ ஒரு டீ சாப்பிட்டுட்டு திரும்பவும் தூங்க போயிட்டோம்.